அதிதீவிர கண்காணிப்பில் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு. நோய் தொற்று மற்றும் இணை நோய்களால் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உடல்நிலையில் மிகப்பெரிய பின்னடைவு. 24 மணி நேர தொடர் அதிதீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அறிக்கை. எந்த சூழ்நிலையிலும் தனிக்கட்சி தொடங்க மாட்டேன். கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன், முதல்வராக இருந்திருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன் என்று மட்டும்தான் கேட்கிறேன். அதை மட்டும் சொல்லுங்கள், நான் அரசியலிலிருந்தே விலகிக் கொள்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆதங்கம். ஜெயலலிதா இல்லாத காலத்தில் நான் முதல்வர் பதவிக்கு வர விருப்பமில்லை என்று கூறியும் கட்டாயப்படுத்தி முதல்வர் பதவிக்கு என்னை ஒப்புக்கொள்ள வைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. முதல்வர் பதவி தந்த எனக்கு அதை அப்படியே திருப்பி தந்தேன் என்பதும் தான் வரலாறு. மனம் திறந்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். நானே முதலமைச்சராக இருந்து நானே இன்னொரு முதலமைச்சர் சரி எனக்கு பிடித்த பொறுத்து அவரை நான் அப்படியே எழுதினாலே அவருக்கு நாளை அதையும் பொறுத்து கொண்டுதான் நான் துணை முதலமைச்சர் வேண்டாம் என்று சொல்லிதான் அமைச்சரே வேண்டாம் என்று பாரத பிரதமர் அமைச்சரை சொன்னதின் அடிப்படையில் நான் கேட்டேன். அதற்குரிய மரியாதை இல்லை, அதையும் பொறுத்து கொண்டேன். என்னென்ன அவமரியாதை பண்ணாங்க அது எல்லாமே கொடுத்து கொண்டுதான் இந்த இயக்கத்திற்காக பணியாற்றி